சார் சீட்டு கிடைக்கல. சங்கத்தமிழை அரசியலுக்கு வந்ததுக்கு காரணமே எம்பியா இருக்காரு, இன்னும் 3 ஆண்டு காலம் டென்யூர் இருக்கு. இப்போ எம்பி பதவியை விட்டுட்டு மாநில அரசியலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிட வேண்டிய அவசியம் எங்க இருக்கு? மக்கள் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் மாநிலத்துக்குள்ள வர்றாரு. அப்போ மேல அது அண்ணன் ரவிக்குமார் அங்க இருக்காருல்ல, நீங்க சிதம்பரம் தொகுதியில தான் இப்ப வெற்றி இருக்காரு, அதுக்குள்ளதானே காட்டுமன்னர் கையில் வருது. எம்பியா இருந்து நல்லது செய்யறாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 சீட்டு கொடுத்துருக்கோம்னா, கையெழுத்து போட்டிருக்கோம்னா, அந்த அமைப்போடைய நலன் சார்ந்து, அந்த கட்சியோட நலன் சார்ந்து மட்டுமல்லாமல் அந்த மதச்சார்பின்மை முற்போக்கு கூட்டணி தலித் வாக்குகள் விஜய்க்கு கன்சாலிடேட் ஆக போகுது, விஜய்க்கு ஒரு பகுதி போக போகுது. அதை தேக்கி வைக்கிறதுக்காகவும் விடுதலை சிறுத்தைகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு, 8% இருக்குன்னா அதை தக்க வைக்கிறதுக்கான வேண்டிய தேவை இருக்கிறதுனால திருமாவளவன் அவர்கள் அவரையே திமுக தலைமை சொல்லி அவரை இறக்கி விட்டுருக்காங்க. அதுல இருந்து ஒரு ஓட்டு போகல. நீங்க வேணா கேஸ் ஸ்டடியே பண்ணுங்க. நான் நம்ம ஓப்பனா சொன்னேன்ல, திமுகவை சார்ந்த சில தலித்துகள், அதிமுகவை சார்ந்த சில தலித்துகள், அவன் பூரா உதிரியா இருப்பேன். அவனுக்கு கொள்கை கோட்பாடுல எதுவுமே தெரியாது. அவன் இருப்பேன், அவன் தான் அவர் பின்னாடி போறேன். சரிங்களா? அப்ப அவனையும் அரசியல்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்க தலைவருக்கு இருக்கு. அதாவது திமுக சொல்லிதான் திரும்ப கேட்கணும்ன்ற நிலைமை இல்ல. 8 பேர் நாங்கள் ஜெயிச்சோம், ரைட்டா? எங்க தலைவர் இருக்கிறாரு. ஒருவேளை அங்க ஒரு தொங்கு சட்டமன்றமாக வருகிறது. அந்த காலகட்டத்தில் கேட்க வேணாம். நாங்கள் சொன்ன பார்த்தீங்களா, ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்ல. நேற்று நேரலையில் அந்த வேட்பாளர் அறிவிக்கும் போது திருமாவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை, நான் ஏன் இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னா, 2026 தேர்தல், இந்த தேர்தலுக்கு அப்புறம் தமிழக அரசியல் களம் வெகுவாக மாறப்போகுது, வெகுவாக மாறும் அப்படின்னு ஒரு பிராக்கெட்ல போடுறாரு. அது என்ன கணக்கு? சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நியூஸ் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து சங்கத்தமிழன் நம்மோடு இணைந்திருக்கிறார். பரபரப்புகளுக்கு மத்தியில் நம்ம நேர்காணல் கொடுக்க இருக்காரு. அவரை நேர்காணலுக்கு வரவேற்போம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் சீட்டு கிடைக்கல, எதிர்பார்க்கிற மாதிரி சிறுத்தை நிக்கிறதே உங்களுக்கு கிடைக்கும் எல்லாரும் எதிர்பார்த்தாங்களே. அது இல்லை, அது நீங்க அப்படி நான் அப்படி பார்க்கறது இல்லை. நான் இந்த கட்சிக்கு வந்தது கொள்கை சார்ந்து தான் வந்தேன். நான் இந்த கட்சிக்கு போனோம்னா எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகணும்னு வரல. இப்போ எங்கள் அப்பா எஸ் மலைவீரன்றவர் அந்த காலத்திலேயே 2000 காங்கிரஸ் கட்சியோடைய மாவட்ட செயலாளர், கக்கனோட அரசியல் பண்ணியவர். அப்படி இருந்தால் நம்ம எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், அங்கே போயிருப்பேன். எங்கள் அப்பாவே கடைசி காலத்தில் காங்கிரஸ்லேருந்து விடுதலை சித்தி நான் கொண்டு வந்தாள். சரிங்களா? நாங்கள் எங்கள் மக்களுக்கான விடுதலை, எங்கள் மக்கள்னா குறிப்பாக தலித்து மக்கள். எங்கள் கட்சி இன்றைக்கி தலித்து அல்லாதோர், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களுக்கான ஒரு தலைமையாக இருந்தாலும் கூட சங்கத்தமிழ் அரசியலுக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணமே, என் கண்ணுக்கு முன்னாடியே பல கொலைகளை பார்த்துருக்கிறேன். எங்கள் ஏரியாவில் மதுரை மாவட்டம் மேலூரில் மேலாவளவு, சென்னகரம்பட்டி, அது மாதிரி தொடர்ந்து சாதிய கொடுமையை நம்ம கண்ணால் பார்த்துருக்குறோம். அந்த சூழ்நிலை இதற்கெல்லாம் என்னடா விடிவு காலம் என்று பார்க்கப்படும் பொழுது அதுக்கு எழுச்சி தமிழர் ஒருத்தர் அதற்கான ஒரு சொல்யூஷனே அவர் தான் அப்படின்னு நம்ம பார்த்து வந்தோம். அப்போ வரும்பொழுது இப்போ நமக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பல பேர் நமக்கு எழுதுறாங்க, தோழர்கள் எழுதுறாங்க. பெரிய குளத்தில் நீங்கள் நிற்க போறீங்கன்னா எழுதுனாங்க. பெரிய குளத்தில் அண்ணன் தான் நிற்கிறாரு. பெரிய குளத்தில் நிற்கிற யாருன்னா அண்ணன் ஆற்றலரசு, சொந்த அண்ணங்க. அது நிறைய பேருக்கு தெரியாமல், தம்பி அப்போ எழுதுறீங்க, அப்போ எழுதக்கூடாது. ஆற்றலரசு என்ற சக்திவேல் எங்கள் அண்ணன். அப்போ ஒரே குடும்பத்தில் அண்ணனுக்கும் கொடுத்து தம்பியும் கொடுக்க முடியாதுல்ல. சரிங்களா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். நிச்சயமாக அவர் மாபெரும் ஒரு வெற்றியை அடைவார். அவர் யாருன்னு கேட்டுக்குங்க. சாதாரணமாக நிறைய பேர் தெரியாது. இப்போ வரதன் சந்திக்க வர்றாரு தலைவரை பார்த்துட்டு. என்னன்னா, அரசியல் தலைவர் மதுரை மாவட்டம் மேலூருக்கு வரும் பொழுது எங்கள் தலைவரை இவர் தான் நம்ம கட்சிக்கான தலைவர். ஏன்னா இவர் டிபியில் அப்பயே இருக்கிறாரு, தலைவர் டிபியில் இல்லை. அந்த அளவுக்கு இன்னமும் அவர் தலைவரே சொன்னதேன், அரசியலுக்கு அழைத்து வந்தவரே, கொண்டு வந்தவரே ஆற்றலரசு தான். அந்த புகைப்படம் கூட காலையில் போயிட்டு அவருக்கு கொடுக்கறது அங்கே சங்கத்தமிழ் நிற்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி இங்க தலைவர் நிக்கிறது சங்கத்தமிழ் நிக்கிறேன். அதே மாதிரி எந்த வேட்பாளர் சொல்லி சமாதானப்படுத்திக்கிறீங்களா? சமாதானம் இல்ல, அதான் நான் திருப்பி சொல்றேன்ல. ஏங்க இன்னைக்கு என் பதிவு எடுத்து பாருங்க, ஃபேஸ்புக்கில் எடுத்து நீங்கள் இப்போ பாருங்க. அதில் நான் என்ன போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்து வேற பார்த்துருப்பீங்க. நான் போட்டிருக்குது இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பாகவே போட்டிருக்கிறேன். அதை யாரும் பார்க்க மாட்டாங்க. அண்ணன் சீட்டு கொடுக்கல, சீட்டு கொடுக்கல, சீட்டு கொடுக்கல கேட்குறாங்க. நான் என்ன எழுதுன்னு தெரியுமில்ல? அதாவது இந்த கடந்த 6 ஆண்டுகளில் மதுரை மாவட்ட ஏரியா மட்டுமல்ல, தென் மாவட்டங்களில் ஒரே ஒரு ஆணவ படுகொலையை மட்டும்தான் கேஸை ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை ஆணவ படுகொலை நடந்துச்சு கேஸாகவே எடுத்துக்கிறலங்க.
இந்த ஆணவ படுகொலை தடுப்பதற்கான சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று 2021 செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி தமிழக முதல்வர்கிட்ட நாங்கள் அதை மனு கொடுக்குறோம் எங்கள் தலைவருடைய தலைமையில். இதுவரைக்கும் உருவாக்கல. அதை போடுறல பதிவு. ஒருவேளை வந்து எங்கள் தலைவர் அப்படி கூட யோசிச்சிருக்கலாம், இவன் நாளைக்கு சட்டமன்றத்தில் போனானா இவனு வந்து எப்படி அப்படி இப்படி ஆயிடுவானோ, அப்போ வெளியில் இருக்கட்டும் பேசட்டும் அப்படி கூட நான் மறைமுகமாக நான் அப்படி தான் பார்க்குறேன். நான் வாய்மூடி கிடக்க மாட்டேங்க. யார் வாய்மூடி கிடந்தாலும் எங்கள் மக்களுக்கு ஒரு தீங்கு நடக்கிறது என்றால், எங்கள் சட்டமன்ற உறுப்பினரே செயல்படவில்லை என்றாலும் கூட தட்டி கேட்கக்கூடியவங்க சங்கத்தமிழ். சரிங்களா? அதனால் தயவு செய்து என்னப்பா உனக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்றத நீங்களும் கட்சிக்காரங்க தான் கேட்குறாங்க எல்லாரும். இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலிருந்து வரேன் பிரதர். நான் தெளிவுபடுத்த விரும்பணும்ல. இப்போ ஒரு எம்எல்ஏ எதற்காக மக்களுக்கு நல்ல ஒரு காரை வாங்கணும், மக்களுக்கு பணியாற்றுவதற்கு அந்த இதை போய் சட்டமன்றத்தில் முழங்க வேண்டும் என்பதான அதான யதார்த்தமானது. இப்போ நான் தான் முழங்கிக்கிட்டு தானே இருக்கிறேன். இப்போ சட்டமன்றத்தில் போய் முழங்கணும்னு தேவையில்லை. அதுக்கு தானே தாய் சிறுத்தை போதில்ல. இப்போ தாய் சிறுத்தை இல்லை அப்படின்னா நீ கேட்குற கேள்வி சரியான கேள்வி. என்னப்பா அப்படின்னு என்னோட அடுத்த கேள்வி அதுதான். எம்பியா இருக்காரு, இன்னும் 3 ஆண்டு காலம் டென்யூர் இருக்கு. இப்போ எம்பி பதவியை விட்டுட்டு மாநில அரசியலுக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு போட்டியிட வேண்டிய அவசியம் எங்க இருந்தது? அதாவது நம்முடைய எல்லா செயல்பாடுமே தேவையை ஒட்டித்தான் நகரும். என்ன தேவை இருக்கு? என்ன தேவை இருக்குன்னா, இந்த நிகழ்காலத்தில் பல பேர் அரசியலுக்கு புதுசாக வந்திருக்கிறாங்க. நான் நேராக விஜயவே சொல்கிறேன். விஜய் வந்திருக்கிறாரு. அது மட்டுமல்லாமல் இப்போ வந்து ஒரு ஆளுங்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மீண்டும் ஆளுங்கட்சியாக வரப்போகுது. இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நம்ம சட்டமன்றத்தில் போய், ஏன்னா இந்த கடந்த 5 ஆண்டு நான் ஓவர வருத்தத்தோடு சொல்கிறேன், இது தேர்தலில் வந்து இருக்குன்றதுக்காக நான் பேச நினைக்காதீங்க. அப்படி ஒன்றும் பெருசாக எங்கள் மக்களுக்கான இதை வந்து நாங்கள் கூட தட்டி கேட்டிருக்கலாம். ஆனால் நடக்கலை. எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வந்து குரல் கொடுத்தாங்க, நடக்கலை. அதான் சொல்லலாம். இப்போ அதாவது நம்ம தளபதி ஸ்டாலின் அவர்களே சட்டமன்றத்தில் ஒரு எடுத்துக்காட்டு ஒன்று, அதாவது இந்த பெர்க்யூர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, BDD, அதில் வந்து 5 விழுக்காடு SC STக்கு ஒதுக்கப்பட்டது. அவரே சொல்கிறார் 5 விழுக்காடு. ஏன்னா ஒரு பொருள் வாங்குறாங்களா கவர்மெண்ட், அது SC STக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. நல்ல திட்டம் எல்லா ஸ்டேட்டில் இருக்கிறது. ஆனால் அவர் அறிவித்தாரே தவிர நடைமுறைப்படுத்தவே இல்லை. எங்கள் சட்டமன்றத்தில் நாங்கள் பேசியிருக்கிறோம், பேசி நடக்கலை. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எங்கள் மக்கள் உரிமைகளை வென்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் மாநிலத்துக்குள்ளே வர்றாரு. அப்போ வந்து மேலே வந்து அது அண்ணன் ரவிக்குமார் அங்கே இருக்கார்ல, உங்களுக்கு புரியுதா? சரி, இப்போ தேவையில்லாத செலவு இல்லை. நீங்கள் அவர் சப்போஸ் இப்போ எம்எல்ஏல வின் பண்ண போறாரு, காட்டுமன்னார்ல ஒரு ஸ்ட்ராங்கான இடம் வின் பண்ண போறாரு, எம்பி பதவியை ராஜினாமா செய்ய போறாரு, திரும்ப அங்கே ஒரு பை எலெக்ஷனு அரசுக்கும் இதுக்கு தேவையில்லாத செலவு இல்லை. அதுக்கு நீங்க தெளிவா போட்டிட்டு பிளான் பண்ண வேண்டியது. ரமணா படத்துல வந்து விஜயகாந்த் சொன்ன டைலாக் வந்து என்கிட்ட கேட்டுக்கிறீங்களா? இல்லை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நல்லா கேட்டுக்கிறீங்க, எங்கள் மக்களுடைய பணத்தை பல பேர் பல பக்கத்து திருப்புறாங்க. கவர்மெண்ட்லேயே சப்ளானில் வர்ற பணங்கள் எல்லாம் அதெல்லாம் யாரும் கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை. எங்கள் தலைவர் வருவது எதற்காக? மக்களுக்காகத்தானே. இப்போ நீங்கள் சொல்லுங்க, இந்த 5 ஆண்டுகளில் எம்பிஐ அதே சேவை செய்யுங்க. சிதம்பரம் தொகுதியில் தானே இப்போ வெற்றி இருக்காரு, அதுக்குள்ள தானே காட்டுமன்னார் கையில் வருது. எம்பிஆர் நல்லது செய்யலாம். இப்போ திருப்பி நாங்கள் அங்கே தானே வர்றோம். இப்போ நாங்கள் அந்த இதில் வந்து நாளைக்கு ஏன் ஒரு சங்கத்தமிழன் கூட வரலாம், இல்லை ஏராசம் எக்ஸ் கூட வரலாம், ஒய் கூட வரலாம். எங்கள் தொகுதியில் நாங்கள் நிற்க போகிறோம். அது உத்தரவாதம் இல்லை. அது வந்து அப்பா பாப்புன்னு நினைக்காதீங்க. அது உத்தரவாதத்தோட தான் எங்கள் தலைவர் நிற்கிறாரு. 8 சீட்டுக்கு எப்படி கையெழுத்து 8 சீட்டு நாங்கள் எப்படி கையெழுத்த போட்டோம்? அதுக்கு வாங்க முதல்ல அந்த மேட்டுக்கு வாங்க. அப்போ சும்மா போட்டிருப்போமா? அதோட இது செக்கா? போட்டிருப்போமா? வந்தவங்களுக்கெல்லாம் பல சீட்டு பல பேர் கொடுக்கும் பொழுது விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 சீட்டு கொடுத்துருக்கோம்னா, கையெழுத்து போட்டிருக்கோம்னா, அந்த அமைப்போடைய நலன் சார்ந்து, அந்த கட்சியோடைய நலன் சார்ந்து மட்டுமல்லாமல் அந்த மதச்சார்பின்மை முற்போக்கு கூட்டணி வந்து சிதையாம திமுக கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க, திமுக கிட்ட தகவல் சொல்லிட்டீங்க. அதாவது இப்போ எங்க தலைவர் வந்து நீ சொல்றீங்களே சாதாரண ஒரு செயலை செய்ய மாட்டார். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலே வந்து இந்த வேட்பாளருடைய அறிவிப்பு தான், இன்னைக்கு விடுதலை சிறுத்தை அறிவிப்பு தான் பரபரப்பானது. உண்மை, பரபரப்பான ஒரு எல்லா பக்கத்துமே எல்லாம் கேள்வி கேட்பேன். இங்கே பாருங்க, இப்போ எத்தனையோ சேனல் என்னை கூப்பிட்டாங்க, நான் பேட்டி கொடுக்கல. ஏன் உங்களுக்கு கொடுத்தேன்னா, நீங்கள் ஒரு சமூகம் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து கேட்கக்கூடிய ஒரு சேனல் மட்டுமல்ல, நெறியாளர். அதுக்காக நான் உங்கள்கிட்ட ஒத்துக்கிட்டேன், கௌதம்கிட்ட. சரிங்களா? இல்லைன்னா வேற என்ன பண்ணுவானா, டூஸ்ட் பண்ணிடுவாங்க. நான் பேசுறது வேற மாதிரி போட்டு, அப்படி போட்டு இப்படி போட்டு, தலைப்பு ஒரு மாதிரி உள்டா புல்ட்டா போட்டு, சீட்டு கிடைக்காதால் விரக்தி அடைந்து விட்டார் அப்படி இப்படின்னு போட்டுருவாங்க. அப்படிலாம் இல்லை. சங்கத்தமிழை வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு காரணமே எங்கள் மக்கள் விடுதலைக்காகத்தான். நான் மீண்டும் சொல்கிறேன், நாங்கள் சட்டமன்றம் தான் வேணும் அப்படின்னா அதை வந்து எப்படி வாங்கணும், எப்படி அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சங்கத்தமிழுக்கு தெரியும். அந்த நோக்கம் எனக்கு துளி கூட இல்லை. சார், இப்போ என்ன ஒரு விமர்சனம் வருதுன்னா, தலித் வாக்குகள், ஓப்பனாகவே பேசுவோம், தலித் வாக்குகள் விஜய்க்கு இப்போ கன்சாலிடேட் ஆக போகுது, விஜய்க்கு ஒரு பகுதி போக போகுது. அதை தேக்கி வைக்கிறதுக்காகவும், விடுதலை சிறுத்தைகள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்குது 8% இருக்குன்னா அதை தக்க வைக்கிறதுக்கான வேண்டிய தேவை இருக்கிறதுனால
திருமாவளவன் அவர்கள் அவரையே வந்து திமுக தலைமை சொல்லி அவரை இறக்கி விட்டுருக்காங்க. நீங்க இறங்கினாதான் சரியா இருக்கும், நீங்க இருந்தா தான் கன்சால்டேட் பண்ண முடியும்ன்றதுனால அவர் வந்திருக்காருங்கிற ஒரு பார்வை இருக்கு. அது எப்படி? அதாவது நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் நல்ல வேளை என்னை தப்பிச்சிங்க. நீங்கள் தலித்து ஓட்டுன்றக்க அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது உண்மைதான். விடுதலை சிறுத்தைகள் ஓட்டுன்றத வந்து நீங்க அப்படி சொல்லக்கூடாது, சொல்லலை, அதனால பாராட்டுகள். இல்ல அது விசிகா ஓட்டு தான், அதை நான் வேற மாதிரி சொல்றேன். விசிகா ஓட்டு தான் அது. அதுல இருந்து ஒரு ஓட்டு போகல. நீங்க வேணும்னா கேஸ் ஸ்டடியே பண்ணுங்க. நான் நம்ம ஓப்பனா சொன்னேன்ல, திமுகவை சார்ந்த சில தலித்துகள், அதிமுகவை சார்ந்த சில தலித்துகள், அதே மாதிரி நாம் தமிழர்லையும் தலித்து இருக்கிறேன், இல்லைன்னு சொல்ல. அவன் பூரா உதிரியா இருப்பேன், அவனுக்கு கொள்கை கோட்பாடுலாம் எதுவுமே தெரியாது, அவன் வந்து இருப்பேன், அவன் தான் அவர் பின்னாடி போறேன். சரிங்களா? அப்போ அவனையும் அரசியல்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்கள் தலைவருக்கு இருக்கு. அதனால தான் அவர் நிற்கிறார்ன்றது நல்ல சரியான கருத்து தான். அதுக்காக வந்து இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, சும்மா வந்து உள்டாவை பேச முடியாது. ஆனால் திமுக சொல்லி தான் நீங்கள் நிற்கிறீங்கன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இது தவறான ஒரு பார்வை, உங்கள் பார்வை. அந்த பார்வை திருப்பி தெரியுமா, அதாவது திமுக சொல்லி தான் திரும்ப கேட்கணும் இல்லை, அப்படி இல்லை. ஏன் அந்த உதாரணம் வருதுன்னா, இப்போ தேமுதிக சார்பா பிரேமலதா இறங்குறாங்க, விஜய் பிரபா இறங்கும்போது அந்த கட்சிக்காரங்க இன்னும் எனர்ஜியா வேலை பார்ப்பாங்க. 10 தொகுதியிலும் எப்படியே வெற்றி பெற வைக்கணுன்ற இடத்துக்கு அவங்க, ஏன்னா நம்ம தலைவரே களத்தில் இருக்காங்க. சேம் அப்ளை விசிகா தலைவரே களத்துல இருக்காரு, எம்பி விட்டுட்டு வராருன்னா அப்ப நம்ம இன்னும் பயங்கர ஒன்னு இருக்கும்ல. சோ அந்த இத திமுக அதெல்லாம் வியூகம் தானே. திமுகன்னு சொல்லி என்ன டென்ஷன் ஆகாதீங்க, அதெல்லாம் வியூகம் தானே. திமுக அவங்க கட்சிக்கு தான் சொல்லுவாங்க, அவங்க கட்சிக்கு விளக்கம் கொடுப்பாங்க எப்படா ஜெயிக்கணும்னு. எங்க கட்சிக்கு எங்க தலைவர் தான், எங்க தலைவர் எடுத்ததான் முடிவு, யாருடைய அழுத்தத்துல எடுத்த முடிவல்ல. அதே மாதிரி அவர் அறிவிக்க போறது கூட தலைவரை தவிர யாருக்கும் தெரியாது, ஏன்னா பக்கத்துல இருக்க பொதுச் செயலருக்கே அதிர்ச்சி. சரிங்களா? அப்ப இது முழுக்க முழுக்க எங்க தலைவர் பல பேர்ட்ட கருத்து கேட்பாருங்க, ஜனநாயக ரீதியா. உங்களுக்கு தெரியுமா, அன்னைக்கு அந்த அறிவிக்கிறதுக்கு முதல் நாள் நைட்டு எத்தனை மணிக்கு, 11 மணிக்கு ஆரம்பிச்சு 11 மணிக்கு அவர் வர்றாரு, 2:30 மணி வரைக்கும் ஜூம்ல போட. அதுல அதிகமா பேசுறது சங்கத்தமிழ் தான். சரிங்களா? அதனால வந்து அந்த பிரச்சனை இல்லை, ஜனநாயக ரீதியா எல்லாம் கேட்பாரு. கேட்டு முடிச்சுட்டு அவர் தான் முடிவு எடுப்பாரு. அப்ப நாங்க போய் திமுக சொல்லி கேட்போமா? அப்படிலாம் இல்ல. திமுக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கூட்டணி வெற்றிக்கான அது இருக்கலாம், அது நான் மறுக்கல. கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பது அவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஆனா எங்கள் முடிவை நாங்கள் தான் எடுப்போம். இந்த முறை வந்து வேட்பாளர் தேர்வுல வந்து 3 பேருக்கு வாய்ப்பு கொடுக்கல, புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தர் தொகுதி மாதிரி போட்டியிடுறாரு, தலைவரே களத்துல இருக்காரு. கடந்த முறை தோற்ற ஒருத்தருக்கும் வாய்ப்பு இந்த முறை கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் இந்த முறை இவ்வளவு புதுமுகங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்ற ஒரு மொத்தமே புதுமுகங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னவங்க சங்கத்தமிழ் மட்டுமல்ல, கட்சியில் இருக்கிற எல்லாருமே. ஆனால் தலைவர் இந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறாருன்னா நீ வந்து ரொம்ப பாராட்டணும். ஏன்னா விடுதலை சிறுத்தையில் வந்து ஒரு 100 சீட்டில் நிற்கிதுன்னா அது வேற பிரச்சனை. வாங்குறது 6, 7, 8 அப்படி தான் நிற்கிது, சிங்கிள் டிஜிட்டில் தான் போயிருக்கு, டபுள் டிஜிட்டுக்கு வரலை. அப்போ அதில் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் மட்டுமே அரசு அதிகாரத்தில், இன்னும் சொல்ல போனால் அது கட்சி அதிகாரம் வேற, பொதுச் செயலாளர் என்பது ஒரு கட்சி அதிகாரம், அரசியல் அதிகாரம் என்பது எது, இது மாதிரி எம்எல்ஏ, எம்பி இல்லை மினிஸ்டர், ஆட்சி அதிகாரம். அப்போ அதில் வரும்பொழுது அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கணும்ல. நம்ம ஊராக சொல்கிறோம், அதிகாரம் பரவாமல் ஜனநாயகம் மலராது, அரசியல் அமைப்பாக திரளாமல் ஆதிக்கம் வீழாதுன்றான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? அப்போ அதிகாரத்தை பகிர்ந்தளித்து ஒரு புதிய கேண்டிடேட்டுக்கு இப்போ கொடுக்குறாங்க, ரைட்டா? அப்போ அவர் வந்து வெற்றி பெற்று வர்றாருன்னா அவர் இந்த மக்களுக்கு உழைக்கணும். யோசிச்சு பாருங்களேன், எம்பியா இருக்கிறவரு எம்எல்ஏ தேர்தலுக்கு வராரு, அங்க இன்னொருத்தர் கொடுத்தா இன்னும் அதிகாரம் பரவலாகும்ல. அதாவது இன்னும் முதல்ல நீங்க தான் சொல்றீங்க, என்ன கருத்து சொல்றீங்க? தலைவர் வந்து நிற்கும் பொழுது இன்னும் ஓட்டு அதிகமாக வரும், தலித்து மக்கள் திமுகவோட வியூகம் சார். அந்த கருத்து வந்து அவங்க வியூகம் இல்லை, திருப்பி அங்க வராது, அது எங்க தலைவருடைய வியூகம். ஓகே, எங்க தலைவர் இப்ப நின்று இதுல ஜெயிச்ச பிறகு சட்டமன்றத்துல போய் பணியாற்ற வேண்டி இருக்கு. இங்க தலைவர் வந்து ஓப்பனா சொல்லட்டுமே, சட்டமன்றத்துல நடந்த சிலது அவருக்கு ஹேப்பி இல்லாம கூட இருந்திருக்கலாம், எம்எல்ஏக்களோட செயல்பாடுகள் அவருக்கு இருந்திருக்கலாம். ஏன்னா 3 பேர் இல்ல, ஒருத்தர் மட்டும் வாய்ப்பு. அப்ப என்ன பண்றாரு, திருப்பி அவரே உள்ள போறாருன்னா அது 1000 அர்த்தங்கள் இருக்குது. அந்த அர்த்தம் என்னன்னு கேக்குறேன். இன்னொரு கருத்துன்னு சொல்றேன், நான் இன்னொரு சொல்றேன், இது வந்து என்னோட சொந்த கருத்து. பாராளுமன்றத்துக்கு இன்னொரு ஆள் அங்கே போகும் பொழுது இன்னும் அங்கேயும் கட்சி விரிவடையும். உங்களுக்கு இங்க இப்ப 8க்கு 8 நாங்க ஜெயிக்கிறோம், நல்லா கற்பனை பண்ணிக்கிறீங்க. அங்க 2, அப்ப 8, 2, 10. அப்ப எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. 2 எம்பி, இங்க வந்து 20 எம்எல்ஏ கணக்கு, அந்த கணக்குல தான் நாங்க போடுறோம். நாங்க எங்க குழந்தை எப்படி வளர்க்கணும், எப்படி உருவாக்கணும் அவரு பாப்பாரு. இன்னொரு கணக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஒருவேளை யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காம ஒரு தொங்கு சட்டப்பேரவை வருது அப்படின்னா, அங்க திருமாவளவன் அவர்கள் மாநில அரசியல் இருந்தா கூட்டணி அரசியல், அமைச்சரவை பங்கு, அதிகாரத்துல பங்கு, இதெல்லாம் கேட்கறதுக்கு
ஒரு கேம் நகர்த்துறாரு, சோ அதை நோக்கி ஒரு காய் நகர்த்தப்படுதுன்ற ஒரு சில கணக்கு இருக்கு. கேம்ன்ற சொல்லாதீங்க, எங்க அரசியலை பத்தி அந்த வார்த்தையே திட்டம் தான் சார், பயன்படுத்தாதீங்க. திட்டம் தான். அந்த கேம்ன்றது வேற, கேம் அப்படின்றத சொல்லாதீங்க. அது வந்து ஏதோ இந்த பொழுதுபோக்கு இல்லாம அரசியலுக்கு வர்றவங்க, இல்ல சரி, திட்டம்னு வச்சுக்கோங்க. பொறுக்கி தின்றதுக்கு அரசியலுக்கு வர்றவங்க அவங்க திட்டமா இருக்கு. எங்களுடைய திட்டம் என்னன்னா, உண்மையிலேயே வந்து அதிகாரத்தை நோக்கி போகணும்ல. எத்தனை நாளைக்கு தான் இவர் வந்து வெறும் ஒரு ஓட்டு போடுற மனிதராக, ஏதோ சும்மா ஒரு சாதாரண ஒரு எம்எல்ஏ எப்படி இருக்க முடியும்? அமைச்சராகலாம்ல. அவ அமைச்சராகணும்னா இப்ப ஒரு எடுத்துக்காட்டுங்க, நடக்கலாம். 8 பேர் நாங்கள் ஜெயிச்சிருக்கோம், ரைட்டா? எங்கள் தலைவர் இருக்கிறாரு. ஒருவேளை வந்து அங்கே வந்து ஒரு தொங்கு சட்டமன்றமாக வருகிறது. அந்த காலகட்டத்தில் கேட்க வேணாம். நாங்கள் சொன்ன பார்த்தீங்களா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்ல, இயற்கையை நடத்தி காட்டுதுல. அப்போ அதுவும் ஒரு உத்தி தான். அதனால ஒரு சிறப்பான ஒரு செயல்பாடு தான். அது அவரே சொல்றாருல்ல. அவர் அறிவிக்கும் பொழுது என்ன சொல்றாரு? நான் எதற்கு வருகிறேன் என்றால், வருங்காலங்களில் வந்து பல அரசியலுடைய நகர்வுகளை நோக்கி தான் வரேன்றார்கள் அவர் அறிவிச்சது. ஆனா இப்ப சமீபத்துல நீங்க அறிவிச்சு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பதிவுகளை பார்க்க முடியுது. முன்னாள் திரு பனையூர் பாபு அவர்கள் செயல்பாடு அந்த தொகுதியில நல்லா இருக்கு, அவருக்கு திரும்ப சீட்டு கிடைக்கும், அவர் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காருன்றது. திரு ஷானவாஸ் அவர்களாகட்டும், SS பாலாஜி, எல்லாமே ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கிற கேண்டிடேட். அவங்கவுங்க தொகுதியில நல்லா பண்ணியிருக்காங்க. ஏன் இந்த முறை வாய்ப்பு கொடுக்காம விட்டுட்டாரு? அடுத்த முறை வாய்ப்பு வழங்கப்படும். அடுத்த முறை அப்படி பார்த்தா சங்கத்தமிழுக்கு வாய்ப்பே கொடுக்கலையே. அப்போ அதுதான் அடுத்தடுத்த முறை நாங்கள் கொடுப்போம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதிகாரத்தை இப்போ வந்து வேலை பார்க்க சொல்லுவோம், கட்சி வேலை செய்யுங்க அப்படின்போம். வந்து கட்சி வேலையை பணியாற்றுங்கள். ஆனூர் ஷானவாஸ் அவர்கள், பனையூர் பாபு, திமுக SS பாலாஜி அவர்கள், திமுக அவங்க 2.1 நாங்க கண்டினியூ பண்ண போறோம்ன்ற இடத்துக்கு நகர்த்துறாங்க. பெரும்பாலானவர்கள் ரீட்டைன் பண்ணி போட்டியிட வைக்கிறாங்க. அதிகமான புதிய முகத்தை கொடுத்துருக்காங்க. 110 பேர் பழைய முகம் தான் இருக்காங்க. 110 மிச்சம் எவ்வளவு இருக்கு? 60. அப்புறம் 60 சாதாரண விஷயமாங்க. அப்போ எவ்வளோ சிறப்பாக செஞ்சிருக்கிறாரு. அந்த நேரத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்களை நாங்கள் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். படித்த இளைஞர்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அதெல்லாம் சூப்பர்ல. சில அமைச்சர்களுக்கே கொடுக்கல சார். என்னன்னா இப்ப நீங்க போட்டியிடுற 8 தொகுதியில 4 இரட்டை இலையோட மோதிர மாதிரி இருக்கு, மாம்பழத்தோட மோதிர மாதிரி இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற சூழ்நிலையில இன்னும் கொஞ்சம் ஸ்டார் வேல்யூ, ஏன்னா இந்த எலெக்ஷன் கேண்டிடேட்டை பேஸ் பண்ணி டிராவல் ஆகிற மாதிரியான ஒரு டோன் கிடைக்குது. நம்ம நிறைய, ஏன்னா அதிமுக பட்டியலை பார்க்கும்போது எக்ஸ்-MP, முன்னாள் MLA, முன்னாள் MP யாரெல்லாம் தொகுதி பரிச்சயமா இருக்காங்களோ அவங்கள இறக்கி இருக்காரு. கிட்டத்தட்ட ஸ்டாலினும் அதே உத்தியை தான் கையாண்டு இருக்கும்போது நாமளும் அதே உத்தி கையாளாம எல்லாமே புதுமுகங்கள், தலைவர் சிந்தனை செல்வன் அவர்கள் இவங்களை தவிர இதெல்லாம் புதுமுகங்களா இருக்காங்களே, அது ஒரு ரிஸ்க் எடுத்திருக்காரான்னு கேட்கிறேன். 8 இடத்துல நிற்பது திருமாவளவன், 234 விஜய் மாதிரி. அது அவங்க கருத்தா இருக்கலாம். 8 தொகுதியில நான் விளையாட்டு சொல்ல பிரதர், 8 தொகுதியுமே எங்க எழுச்சி தமிழோட முகத்துக்கு தான் ஓட்டு. தனிப்பட்ட முறையில் யாருக்கும் ஓட்டு இல்லை. சரிங்களா? தனிப்பட்ட முறையில் கோஷம் போடுவோம், போவோம், வருவோம், பாராட்டுவோம். எங்கள் அண்ணன் கூட ஆட்டோ அண்ணே வாங்கினேன் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஓட்டு யாருக்கா? தலைவருக்காக தான். அதனால் வந்து அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு தேவையே இல்லை. அதனால் வந்து அதே மாதிரி கரெக்டாக வந்து நிற்கிறாரு. அவரும் நிற்கிறாரு. அப்படி 7 பேருக்கும் அவர் வேலை பார்க்க போகிறாரு. 7 பேருக்கும் பறக்க போகிறாரு. கடைசி தான் போகிறார் அவர் தொகுதிக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இது உண்மையிலே வந்து ஒரு சிறப்பானது. எங்கள் கட்சியில் அப்படிலாம் யாரும் இல்லைங்க. யாராக இருந்தாலும் நான் பேரை சொல்லு, நான் சொல்கிறேன். எங்கள் தலைவருக்கு இருக்கிற ஓட்டு தான். தனிப்பட்ட முறையில் இவருக்கோ அவருக்கும் யாருக்கும் ஓட்டு, அது உங்கள் கற்பனை. அப்படிலாம் வந்து எங்கள் கட்சியில் யாரும் வந்து திமுகவுக்கு ஆதரவான ஆட்கள்லாம் இல்லை. பொதுவாக மக்களுக்கான ஆதரவான ஆட்கள். அப்போ மக்களுக்கான பிரச்சனையை தலைவர் அதை வரவேற்பார். அதே நேரத்தில் தலைவர் வரவேற்ற பிறகு அவங்களும் எங்கள் கட்சிக்காரர்களும் வரவேற்பாங்க. அதனால் வந்து தனியாக போய் திமுக, அப்போ திமுக போய் சேர்ந்துருப்பாங்கல்ல, சரி திமுக போய் சேர்ந்துக்க பண்ணுறோம்ல, அப்படிலாம் இல்லை. எல்லாருமே எங்க தலைவருடைய கொள்கை கோட்பாடுகளை உள்வாங்கி களமாடக்கூடியவர்கள். அப்புறம் ஏன் நீங்க இந்த முறை சிந்தனை செல்வன் திரும்ப ஏன் காட்டுமன்னார் கோயில கொடுக்காம செய்யூருக்கு மாத்துறீங்க? அவர் அங்க தொகுதியில அங்கேயே முடிச்சு திருமாவளவர்கள் செய்யூர்ல மாறி இருக்கலாமே, ஏன் அப்ப இந்த ஷிஃப்ட் ஏன் நடந்தது? அதாவது செய்யூர்ல தான் தமிழ்நாட்டிலேயே தலித்துகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அப்படியே நெட் எடுத்து போட்டு பாருங்க. இந்திய தமிழ்நாட்டில் அதிகம் தலித்து உள்ள எந்த இடம்? அது சென்னைக்கு பக்கத்தில். அப்படின்னா நாங்கள் அவரை ப்ரோமோட் பண்ணியிருக்கிறோம். அது தெரிஞ்சுக்குங்க. காட்டுமன்னார் கோயிலை விட இங்கே தான் அவருக்கு வெற்றிக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்போ அந்த இடத்துக்கு அவர் போறாரு. அண்ணன் அதை வந்து 3 பேரை வேண்டான்னு ஒரு முடிவு எடுக்கிறோம், சிந்தனை செல்வன் அவர்களை வேணும்னு ஒரு முடிவு எடுக்கிறோம்ல, அது எந்த அடிப்படையிலன்னு கேட்குறேன். அதாவது வேணும் தலைவர் முடிவுன்னு சொல்லாதீங்க, அதுக்குள்ள ஒரு கணக்கு இருக்கும்ல. இல்ல நான் தான் கணக்க சொல்றேன்ல, நான் கணக்கு சொல்ற கணக்கு பயமா என்னன்னா, பொதுச் செயலாளருக்கு எப்பயுமே வந்து கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி எங்க கட்சியில ஒரு கொள்கை இருக்குது. சரிங்களா? அந்த வகையில ஏற்கனவே அண்ணன் யாரு ரவிக்குமார் அவர்கள் இன்னைக்கு வந்து அவர் MP இருக்கிறார். அப்போ ஒரு பொதுச் செயலாளர் கொடுக்கணும்ல, கொடுக்காம இருக்க முடியாதுல. அப்போ அதுக்காக அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடந்த முறை தோல்வியுற்ற வன்னியரசு அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு.
ஏற்கனவே அவர் அந்த தொகுதி மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு, அதுக்கு பின்னாடி என்ன கணக்கு? அதெல்லாம் ஒரு கணக்கும் இல்லை. அவர் தம்பியும் பழைய காலத்து ஆளு, ரொம்ப காலமாக அவர் இருந்துகிட்டு இருக்கிறாரு, எங்கள் மதுரை மாவட்டத்தை சார்ந்தவர் தான். ஆனால் அவருக்கு வந்து தொடர்ந்து 24/7 கட்சிக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு முழு நேர அரசியல்வாதி. அப்போ அப்படி இருக்கிற வந்து பயன்படுத்தி ஆகணும்ல. இல்ல முழு நேர அரசியல்வாதினா இப்போ பார்ட் டைம் இருக்காங்களா என்ன? அப்போ பார்ட் டைம்ல எல்லாம் மாட்டேன். என்னங்க புதிய கேள்விலாம் கேட்டுக்கிட்டு கட்சிக்குள்ள கேட்குறேன் சார். கட்சிக்குள்ளதான் நானும் சொல்றேன். கட்சிக்குள்ள வந்து நீ இப்ப பாருங்க, தலைவர் எப்ப வந்தாலும் தலைவரோட ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதனால இல்ல அப்படிலாம் தம்பி தான் அப்படிலாம் இல்ல. அவருக்கு வந்து முழு நேரமாக அரசியல் இருப்பதால் அவருக்கு கொடுக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனா அவருக்கு கொடுத்தா அவர் ஜெயிப்பார். நீ சொன்னீங்க இதுல ஃபேஸ் வேல்யூன்றது பார்த்தீங்களா, இப்போ வன்னியரசுனா எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா, அந்த முறையில அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே பாருங்க, யாருக்கு கொடுத்தாலும் சரி, எழில் கரவன்லாம் வந்து கட்சியில வந்து அவங்க வந்து முக்கியமான ஒரு யாரு தலித் ஏழுமலையுடைய மக கரெக்டா, அந்த பொண்ணுல இப்ப இந்த கட்சி முன்னாடி அடிபட்டது, அவங்க இந்த கட்சிக்கு போனாலும் அந்த பொண்ணுக்கு வந்து சீட்டு கிடைக்கும் அந்த பெண்மகளுக்கு. ஆனா வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கோம் என்ன அர்த்தம்? அப்ப கட்சி வந்து சரியான நேரத்துல சரியான ஆட்களுக்கு வாய்ப்பை வழங்கும். நான் கட்சி அத்தாட்டியா பேசுறேன் சரிங்களா. அதனால வந்து கட்சினா எங்க தலைவர் தான். இல்ல இப்ப நீங்க இளைஞர் அணியில இருக்கீங்க, இளைஞர் அணி நிர்வாகிகளுக்கு பெரிய வாய்ப்பு இந்த முறை கொடுக்கப்படல, இளைஞர் தலைவருக்கே சீட் இல்ல, யங்ஸ்டர்ஸ்க்கு சீட் இல்லைன்ற ஒரு வருத்தம் உங்களுக்கு இருக்கா? அப்பெல்லாம் ஒரு வருத்தம் இல்லை. ஆனா கேட்டேன், நான் உயர்நிலை குழுல கேட்கப்பட்டது உண்மைதான். திமுக வந்து 50 விழுக்காடு வந்து அவங்க கட்சிக்காரன் கொடுக்குறாங்க. அவர் கேட்கிறாரு யாரு, உதயநிதி ஸ்டாலின். அது மாதிரி நம்ம கட்சிக்குள்ள 50 விழுக்காடு கொடுக்க முடியாம அவ்வளவு சீட் இல்ல, இளைஞர் அணிக்கு கொடுங்க. இப்ப இளைஞர்கள் சங்கத்தமிழ் மட்டுமல்ல, சங்கத்தமிழ் கீழே நிறைய பேர் இருக்கிறாங்க, இணையாவும் இருக்கிறாங்க. யாருக்காவது கொடுக்குன்னு சொன்னா தலைவர் வந்து அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு அவர் ஓபனா சொல்லிட்டாரு. அப்ப அடுத்த முறை நிச்சயமாக இளைஞர் அணிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. நேத்து நேரலையில் அந்த வேட்பாளர் அறிவிக்கும் போது திருமாவர்கள் சொன்ன ஒரு முக்கியமான வார்த்தை, நான் ஏன் இந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னா, 2026 தேர்தல், இந்த தேர்தலுக்கு அப்புறம் தமிழக அரசியல் களம் வெகுவாக மாறும் அப்படின்னு ஒரு பிராக்கெட்ல போடுறாரு. அது என்ன கணக்கு இதுக்கு பின்னாடி? அதான் இப்ப சொல்ல முடியாது. வெகுவாக மாறும்னா அப்பதான் சொல்ல முடியும். இல்ல அது ஏகப்பட்ட ஸ்பெகுலேஷன் வருது, அதை ஒட்டி தான் எக்கச்சக்கமான ஸ்பெகுலேஷன். என்ன அது, இது 26 மாறப்போகுதுன்னா கூட்டணி மாறப்போதா, கூட்டணி தொடர போதா, திமுகவோட கூட்டணி கணக்குல மாற்றம் வரப்போதா, என்ன திரும்ப என்ன யோசிக்கிறாரு, இப்படி ஏகப்பட்ட கணக்கு வருது. அது எனக்கே தெரியல, அது தலைவருடைய கருத்து. சிலது தலைவர் சொல்றது நம்மளால புரிஞ்சு பதில் சொல்ல முடியும். அது தலைவருக்கு தான் தெரியும். ஃபோர்காஸ்ட் வருங்காலம் எப்படி இருக்குன்னு கணிப்பார். நம்ம நிகழ்காலத்தை கணிப்போம், இன்னைக்கு கணிப்போம். ஆனா அவர் இன்னும் ஒரு 10 வருஷம் ஒருவேளை இந்த கூட்டணி கடைசியா தேர்தலில் இந்த கூட்டணி இப்ப சந்திக்க போறோம், இனிமே இந்த கூட்டணி இருக்காது அந்த மாதிரி ஏதாவது கணிக்கிறாரோ? அது நம்ம அப்படி சொல்ல முடியாது. தெரிஞ்சா நான் பண்ண ஓப்பனா சொல்றதுக்கு எனக்கு என்ன இருக்கு? இல்லை என்கிட்ட சொல்லியிருந்தாலும் ஓப்பனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி அவரு அந்த கருத்துக்கு வந்து அவரே சொல்றாருல்ல, அப்ப அதுக்குள்ள என்னமோ ஒன்று வச்சிருப்பாரு. நான் அடுத்த முறை சந்திக்கும் போது நான் கேட்டு வந்து உங்களுக்கு சொல்றேன். இல்லை ஒன்றும் பிரச்சனை, அவர் ஜனநாயக ரீதியான ஆளுங்க. இல்லை நான் எப்படி ஒரு தைரியமா பேச முடியுது? இல்லைன்னா நான் ஐயோ எங்க தலைவர் தான் சொல்லுவாருங்க அப்படி பேசக்கூடாது. நீ போய் பாருங்க ஃபேஸ்புக்கில் ஓப்பனா எழுதிக்கிறேன். வெளிச்சம் புரட்சி அம்பேத்கருக்கு, தந்தை பெரியாருக்கு, திராவிட மாடலுக்கு தான் வெளிச்சம். ஆணவ படுகொலை ஒன்னே தான் பதிவாக கேட்கறேன்ல, கேட்காம இருந்தா ரைட்டு நீ சொல்றது. அப்பெல்லாம் எதுவுமே இல்லை. எங்க தலைவர் வந்து ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. ஓகே ரைட்டா? அந்த புத்தகம் வந்து எனக்கு கரெக்டாக திறந்த கருத்தில் சொல்லுவோம். நான் அடுத்த முறை சந்திக்கும் பொழுது அண்ணன் அந்த கேள்வியை மெயினாக கேட்குறாங்க, அது என்ன நுட்பத்தில் கேட்டீங்கன்னா அவர் நிச்சயம் பதில் சொல்லுவார். இல்லைன்னா அவர் அறிவிக்கணும் தேவையில்லை அந்த கருத்து. அதுதான், ஏன்னா அந்த இதில் வேட்பாளர் பட்டியலில் எதுவும் இல்லை. அவர் சொன்ன அந்த வார்த்தை நிறைய ஹேஷியங்களுக்கு வழிவகுக்குது. அதனால அது உங்ககிட்ட விளக்கம் இல்லை. அது நல்ல ஒரு இதுக்கு கூட வரலாம். நம்ம வந்து ஏன் நெகட்டிவா போகணும், கூட்டணி விட்டு தொடரமா அந்த இதுக்குள்ள போகவே தேவையில்லை சரிங்களா. ஒருவேளை வந்து ஒரு நல்ல ஒரு செயல்பாடாக அமைச்சர் அவருக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம். ஒருவேளை அவர் முதல்வர் கூட சொல்லியிருக்கலாம், நமக்கு தெரியாதுல்ல. நீ நில்லுங்க சகோதரர், எங்களுக்காக இந்த முறை வந்து நீ பிரச்சனை பண்ணாமல் 8 சீட்டு வாங்கிக்கிட்டீங்க, நீ நில்லுங்க, நான் நிச்சயம் வந்து சர்ப்ரைஸா உங்களுக்கு அமைச்சர் கூட நான் தர்றேன், இப்போ ஒன்றும் பேச வேண்டாம் அவரோட சொல்லிருக்கலாம்ல, கமிட் கூட பண்ணிருக்கலாம்ல. அதனால வந்து நம்ம எதையுமே வந்து நம்ம கணிக்க கூடாது. இப்போ இந்த 8 தொகுதியோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு? நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேங்க, 8மே வெற்றி எட்டி பிடிக்க போறோம். கரெக்டா? 4 ரெட்டையோட நீங்க நேரடியா மோதுறீங்க. ரெட்டையெல்லாம் எங்களுக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்லை சரிங்களா. பானைகளை வச்சு அது வந்து காட்டுமன்னார் கோயில்ல மாம்பழம் தான் அவங்க எதிரில் நிக்கிறாங்க. மாம்பழத்தை வந்து அப்படி ஜூஸ் போட்டுருவோம், ஜூஸ் போட்டு சாப்பிட்ருவோங்க, ஒரு பிரச்சனை இல்லைங்க. அந்த தொகுதியில நம்ம நினைக்கிற மாதிரியான கன்சல்டேஷன் அப்படி நடக்கிறது இல்ல, அதுக்காக கேட்குறேன். ஏன்னா நீங்க சிதம்பரம் கான்ஸ்டிட்யூன்சில எடுத்துக்கிட்டா எவ்வளவு டஃப் ஃபைட் போய் தானே நமக்கு ஒரு வெற்றி கிடைக்குது. அந்த மாதிரியான சூழ்நிலை இருந்திருக்குல்ல, அங்க ஒரு கன்சல்டேஷன் நடக்குது இல்ல. அப்போ காட்டுமன்னார் கோயில் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல நீங்க பழைய தேர்தல் முறை சொல்றீங்க. கடந்த தேர்தல் முறையில் எங்க தலைவர் நல்ல ஓட்டு வித்தியாசத்துல தான் வெற்றி பெற்றார். அதுவும் குறிப்பா காட்டுமன்னார் கோயில்ல வந்து அந்த பாராளுமன்ற தேர்தலில் பாக்குறோம்ல, குறிப்பாக காட்டுமன்னார் கோயில ஓட்டு விகிதம் அதிகமா இருந்துச்சு லாஸ்ட் பாராளுமன்ற தேர்தலில். அதனால வந்து இந்த முறை வந்து தலைவருடைய வந்து வெற்றி மட்டுமல்ல, அதிகமான ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெறுவார். நீங்க பொறுத்திருந்து பாருங்களேன், ரொம்ப சிறப்பாக அமையும் நெறியாளர் அவர்களே. இப்போ அரக்கோணம் வந்து
கொஞ்சம் டஃப்பான தொகுதி வாங்கினதுல மற்ற எல்லாத்த விட அரக்கோணம் கொஞ்சம் கடினமாக உழைச்சாதான் வெற்றி பெற முடியும். ஏன்னா அரக்கோணம் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை விசிகாவுக்கு. ஏதாவது ஒரு தொகுதியா விருப்பம் இல்லாமல் கொடுக்கணும்ல, அந்த மாதிரி அரக்கோணத்தை விசிக தலையில கட்டிட்டாங்கன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. பிரதர், அரக்கோணத்துடைய பழைய மேடு பொறுப்பாளர், அதனாலதான் உங்களை கேட்குறேன். சரிங்களா, என் நண்பர் கௌதம் சன்னாதான் எழுத்தாளர் என்றார். அங்க அவன் ஒரு மாஃபியா. யார்? ரவி என்பவர் ஒரு மண்ணு கடந்த முறை ஒரு பெரிய மாஃபியாங்க அவரு. நான் தான் சொல்றேன், ஓப்பனா சொல்றேன்ல, வழக்கு போட வேண்டியதானே மாஃபியான்னு சொல்லிட்டாருன்னு. அவர் அங்க அதாவது தலித்துகளிலே தமிழ்நாட்டில் அதிகமாக சொத்து வைத்திருப்பவர் அவர் தான். அவரை நான் பாராட்டுறேன். ரைட், பரவாயில்லப்பா, உனக்கு இந்த திறமை இருக்குது தலித்துலையும். ஆனால் தலித்து மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. அதான் இருக்கிற பிரச்சனை. அவர் எதிர்த்து நிற்கும் பொழுது கௌதம சன்னா ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர் தான். அவரால் ஓட்டுக்கு காசு கொடுக்க முடியல. அதான் ஓப்பனாக சொல்கிறேன்ல, அன்னைக்கு மட்டும் நான் தானே இருந்தேன்ல, எப்படியாவது ரெடி பண்ணுப்பா உள்ளுப்பா பண்ணும்போது அவர் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருந்தார். பட் அந்த டயத்துக்குள்ளே ரெடி பண்ண முடியாமல் போயிடுச்சு. உங்களுக்கு புரியுது? அவர் ரெடி பண்ணி அவர் மட்டும் ஓட்டு காசு கொடுத்துருந்தாருன்னா இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, ஓட்டு காசு வாங்குற ஒரு பழக்கத்தை உருவாக்கி விட்டேன் தமிழ்நாட்டில். ரொம்ப அது மானங்கட்ட செயல். ஓட்டையே விற்கிறாங்க. இந்த அம்பேத்கர் தாங்க அவங்கெல்லாம் ஓட்டு வாங்கி கொடுத்தது. ஒரு ஓட்டு ஒரு மதிப்புன்னு, ஒன் ஓட் ஒன் வேல்யூ அவர் தான் உருவாக்குறார். முதல்ல ஆரம்பத்தில் படித்தவன் பட்டதாரி மிட்டா மிராசு உங்கள் மேலே பத்திரம் தான் ஓட்டு இருந்துச்சு திரும்ப சிஸ்டம் இவர் தான் உருவாக்குறாரு. அப்படிப்பட்ட அம்பேத்கர் கொடுத்த ஓட்டையே நீங்கள் காசு விற்கிற அது வேற பிரச்சனை. அந்த நேரத்தில் அவர் செய்யலை. அதுதான் அங்கே இருந்த பிரச்சனை. ஆனால் இப்போ நிகழ்காலத்தில் சகோதரி நம்ம அன்பு தோழி யார் நிற்கிறா, எழில் கரவு நிற்கிறாப்புல தெரியுங்களா, ஈஸியாக அடிச்சுடுவாப்புல. அவங்க அப்பா அங்கே ஏற்கனவே பணியாற்றி இருக்கிறார். ஓகே, அந்த ஏரியா கொஞ்சம் பௌத்த சார்ந்த ஏரியா அரக்கோணம். இப்போ அவங்களுக்கு பல பாசிட்டிவ். அவங்க ஒரு லாயர் வேறு, அட்வொகேட் வேறு, அந்த விங்கு வேறு ஃபுல்லாக அங்கே ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த அவங்க கொஞ்சம் பொருளாதார வசதியும் படைத்தவர்கள். ஆனால் அவங்க எதையும் மாஃபியாவை நேருக்கு நேரம் எதிர்த்து மாபெரும் வெற்றி பெறுவார்கள். நீ பாருங்களேன், நான் தான் சொல்கிறேன்ல, எனக்கு தெரியும் பிரதர். அப்போல்லாம் எந்த 8 தொகுதியுமே சூப்பராக கொடுத்துருக்குறாங்க. இல்லை, இதில் நீங்கள் பெரிய குளத்தில் உங்கள் அண்ணா போட்டிடுறாருன்னு சொன்னீங்க. ஆனால் பெரிய குளத்தில் அதிமுக அமமுக காம்பினேஷன் இருக்கும்போது அங்கே திமுக விசிகா காம்பினேஷன் ஒர்க் ஆகுமா அங்கே? ஏன்னா அதிமுக அமமுக ஸ்ட்ராங் இல்லை அந்த ஏரியா. அதாவது போன முறையே அவங்க எல்லாம் ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. அப்பயே எங்கள் அமமுக தனியாக நின்னாங்கல்ல. திமுகவை சார்ந்தவர்கள் எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சா தெரியுமில்ல, சரவணகுமார் 75,000 ஓட்டு வித்தியாசத்தில் அங்கே வெற்றி பெற்றிருக்கிறார். அங்கே கதிர்காம எவ்வளோ ஓட்டு அமமுக வாங்கினாருன்னு பாருங்க. 18,000 கிட்ட வாங்கி. அதாவது நல்லா கேட்டுங்க, ஓட்டு வித்தியாசமே 25,000 ஓட்டு. அவர் ஓட்டை பிரிச்சது. ஆனால் இப்போ நீ சொல்ற, இப்போ நான் பொறுங்க நல்லா நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அவங்க நீ சொல்ற மாதிரி அவங்க சேர்ந்து இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் எங்களுக்கு யாரும் இல்லை. அம்மா விஜயகாந்த் கட்சி அப்போ இல்லை எங்களோட. ரைட்டா? இப்போ விஜயகாந்த் சேர்ந்துருக்கிறார். விஜயகாந்த் சார்ந்த ஓட்டு குறிப்பா அந்த பகுதியில் அதுவும் அதிகமா இருக்குது. ஹெல்ப் பண்ணுவாங்க. இஸ்லாமியர் இன்னைக்கு விழிப்புணர்ச்சியா இருக்கிறாங்க. அங்க பெரிய குளத்துல இஸ்லாமியர் ரொம்ப அதிகம். சார், கதிர்காம ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் இல்ல. நான் அப்ப வேணாம்னாங்க சொன்னேன், இல்லையே நான் சொன்னேன். இருந்தாலும் கூட எங்க அண்ணன் ஒரு எளிமையானவர். சரிங்களா, அவர் மக்கள் மத்தியில் ஏற்கனவே அவர் அறிமுகமானவர். ஏன்னா மதுரை மாவட்டம்ல தென் மாவட்டத்திற்கு அவர் தான் ரெஸ்பான்சிபிள். கட்சியுடைய மாநில துணை செயலாளராக இருக்கிறாரு. அதனால அங்கே தென் மாவட்டமே அங்கே இறங்குறாங்க உள்ள. நீங்க வேணுமா பாருங்க, நாளில இருந்து உங்களுக்கு செய்தி வந்துடும். ஏன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு இதுங்க. தென் மாவட்டத்துல ஒரு எம்எல்ஏங்கிறது பெரிய. அதனால யாரும் ஒரு பய தூங்கல, எல்லாம் இறங்கிட்டாங்க களத்துல. அதனால ரொம்ப பரபரப்பா இருக்கும். எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் அந்த 25,000 ஓட்டு அவர் ஜெயிச்சார்ல, அதே வித்தியாசத்துல அண்ணன் ஜெயிப்பார். நீங்க பாருங்க, 2வது அதிகமான இந்த முறை கொடுக்கப்பட்ட உங்களுக்கு தொகுதி எல்லாமே திருப்தியா தான் மிக கரெக்டா கொடுத்துருக்காங்க. ஏன்னா என்னன்னா சீட்டு குறைஞ்சு போச்சு அப்படின்னு தலைவர் மன உளைச்சல் இருந்தாரு. கரெக்டா? ஆனா கொடுக்கும் பொழுது அவரே சந்தோஷமா தான் சொன்னாரு. நாங்க என்ன தொகுதி கேட்டோமோ அதை தவிர வேற அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. என்னென்ன கேட்டோமோ ஃபுல்லாவே அவர் முதல்வர் சொல்லிட்டாராம், அவங்களுக்கு நல்ல கரெக்டான சீட், அவங்க கேட்குற சீட்டை கொடுங்க அப்படின்னு. அதனால வெற்றி உறுதியா இருக்கு. நீங்க வேணா பாருங்க, நீ மே 5ஆம் தேதி சாயந்தரம் இதே நேரத்துக்கு வாங்க, இங்க நம்ம ஒரு பேட்டியை போட்டுருவோம். சரிங்களா? அதனால சிறப்பா இருக்கு. இப்ப நேற்று திமுக கூட்டணியோட தலைமை தாங்குற திமுகவோட தேர்தல் அறிக்கை வந்திருக்கு. அதில் நீங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம், 8,000 ரூபாய் நாங்கள் கூப்பனாக தரோன்னு சொன்னார். இபிஎஸ் ஃப்ரிட்ஜுன்னு சொல்லியிருக்காரு. 2 கவுண்டர் நேரேட்டிவாக களத்தில் நிற்கிது. இதை நீங்கள் கூட்டணி கட்சிகள் நீங்கள்லாம் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்க போகிறீங்க. எப்படி அது ஒர்க் ஆகும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் சூப்பராக. அதெல்லாம் ஸ்டாலின் தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். கட்சியை விடுங்க, அவர் எல்லாமே கரெக்டாக அவர் செய்கிறார். கரெக்டாக நம்மளால எதிர்பார்க்கவே, திடீர்னு நினைக்கலாம் அக்கௌண்ட்டில் காசை போட்டார் பார்த்தீங்களா, யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு பார்த்ததே வந்துருச்சு. நீ ஒய்ஃப்லாம் ஃபோன் பண்ணுறாப்ப வாங்கிட்டு ஓட்ட விசிலுக்கு போடுங்கன்றார் விஜய் இப்போ பெரம்பூரில். அவருக்கு என்னங்க, அவர் பாவம் வாய் இருக்கு என்னமா பேசுவார், விசில் இருக்கு என்னமா அடிப்பார், அதெல்லாம் ஒன்றும் பேச முடியாது. இந்த வகையில் இவருக்கு தனி செல்வாக்கு இருக்குங்க. நான் அதான் ஓப்பனாக சொல்லலைங்க, திமுக வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே மீண்டும் அவர்கள் வெற்றி பெற்றதில்லை. ஆனால் இப்போ வெற்றி பெற போவதற்கான அனைத்து ஃபார்ம்லாம் உருவாக்கிட்டார். அதனால தான் ரொம்ப சிரமமாக பாருங்க, நிறையா தொகுதியெல்லாம் விட்டு கொடுத்துருக்காரு. விட்டு கொடுத்து எல்லாரையும் ஆர்கனைஸாக ஒன்று கூட உடையலை மேற்கொண்டு நீ உள்ளே சேர்த்துருக்காரு நிறைய பேரை. சரிங்களா?
உடஞ்சி ஒருத்தி போனாலும் இல்லையில. அப்போ இவ்வளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு கூட்டணியாக அமைந்திருக்கிறது. ஒரு சிறப்பான வெற்றியை நோக்கி தான் அவர் போறாரு. அதை நோக்கி தான் அவர் நகர்றாரு. அவர் கூப்பன் சும்மா கொடுப்பாரா? அதெல்லாம் சிறப்பான ஒரு மக்கள் மனநிலை தானே. மக்கள் பூரா கூப்பனுக்கு ஆசைப்படுறாங்க. இப்போ நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற தருமபுரி, பெண்ணாகரம், இந்த மாதிரி கிருஷ்ணகிரி, சேலம் இதை ஒட்டின பகுதிகளில் சீட்டு பெருசா இன்னும் கூட ஒரு வாங்கியிருக்கலாம். வேற தொகுதி கூட பன்ருட்டியை வாங்கினது பதிலாக நீங்க தருமபுரி, பெண்ணாகரம் கூட வாங்கியிருக்கலான்னு சில பார்வை. அரூர் கூட நாங்கள் கேட்டோம். அது தலைவர் வெளிப்படையாக சொன்னாரு. அரூர் கூட கேட்டேன். அது வந்து இது 10 சீட்டாக இருந்திருந்து அதுவும் சேர்த்துருப்போம். அது 8 சீட்டானால அதை கேட்க முடியாமல் போயிடுச்சு. அதான் இருக்கிற பிரச்சனை. ஆனால் அது எல்லாமே பட்டியலில் இருந்தது. பட்டியலில் இருந்துச்சு. 12 வச்சிருந்தார்ல தலைவர். ஆமா, அந்த 12 கொடுத்ததுக்குள்ளதான் 8 வெளியிருந்து. பன்ருட்டி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? பன்ருட்டி ரொம்ப சிறப்பாக இருக்கும். இப்போ பண்ருட்டி நீங்கள் பாருங்க, எல்லா பேரும் ஏன்னா எல்லாரும் யோசிச்சது பன்ருட்டியா அப்படின்னு தான் ஒரு பூர்வத்தை உயர்த்தி கேட்குறாங்க. அங்கே என்ன சாத்தியம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் எஸ்எஸ் பாலாஜி தொகுதியை கூட அப்போ என்ன சொன்னாங்க, என்னப்பா இது திருப்பூரை போய் வாங்கியிருக்கிறாங்க, எப்படிப்பா ஜெயிப்பாருன்னாங்க. அடிச்சு தூக்குனாரா தூக்கலையா? அதே மயிலாடுதுறை, சாரி நாகப்பட்டினத்துக்கும் விடுதலைக்கு என்னப்பா சம்மந்தம் இருக்கு? அது கம்யூனிஸ்ட் தொகுதிப்பா, இதை போய் வாங்கியிருக்கான், ஜெயிச்சாரில் அடிச்சு தூக்குனார்ல. அது மாதிரி எங்களுக்கு எதெல்லாம் முடியாதுன்றாங்களோ அதெல்லாம் முடிச்சு காட்டுவதே விடுதலை சிறுத்தை. ஸோ இந்த முறை 100% ஸ்ட்ரைக் ரேட் 8க்கு 8ங்க. அவ்வளோதான். 8க்கு 8 வந்து சொல்லியை முடிச்சிருவோம். அதற்கான வேலைக்கு தான் தலைவர் இறங்கியிருக்காரு. வேற ஒண்ணுமே. நீங்க எப்போ பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறீங்க? நாங்க இதுவே பிரச்சாரம் தானே. இப்போ பேசிக்கிறது பிரச்சாரம் தானே. ஆல்ரெடி ஆரம்பிச்சாச்சு. சரிங்களா? எங்க அண்ணனுக்கு நம்ம பிரச்சாரம் பண்ணுவேன். அப்போ எல்லா தொகுதிக்கும் போக சொல்லுவாரு. தலைவர் இல்லை, ஒருவேளை மேடு பொறுப்பாளர் கூட அறிவிக்கலாம், ஏதாவது ஒரு குறிப்பிட்ட தொகுதியிலே இருப்பா அப்படின்னு. தலைவருடைய ஆணைக்காக நான் காத்திருக்கிறேன். ஆணை வந்துருச்சுன்னா உடனே களத்துல போய் சீட்டு கிடைக்கலங்கிற வருத்தம்லாம் இல்லை, களத்துல போய் சீட்டு வாங்குறதுலாம் எனக்கு ஒரு பெரிய மேட்டரே இல்லை. சரியா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளை விட்டு அதிகாரம் என்னைக்கும் போகாது. கரெக்டா? நான் புரட்சியார் அம்பேத்கரை படிச்சு விடுதலை சிறுத்தைக்கு வந்தவன். சரிங்களா? அதனால புரட்சியார் அம்பேத்கரே வந்து 1952 தோக்க வச்சுட்டாங்க. தோக்க வச்சது யாரு தெரியுமில்ல? அவருடைய உதவியாளர். அதை விட வாழ்க்கையில வேற இந்த சோக கதை இருக்குமா? 52 தோக்க வைக்கிறாங்க. சரி, அதையும் விட்டுவிட்டு 54 தோக்க வச்சிடுறாங்க. 56 செத்தே போயிடுறாரு. அது வேற பிரச்சனை. ஆனா அவர் தேர்தலில் நின்று சட்டமன்றத்துக்குள்ள போய் தான் இது பண்ணாரு இல்லையில. அதனால நம்ம அதிகாரத்தை நோக்கி போவதற்கு பல வழிகள் இருக்கிறது. சரிங்களா? அது எந்த வழியாக இருந்தாலும் நிச்சயம் அதிகாரத்தை நோக்கி போவோம். அது காலம் நிச்சயமாக தீர்மானிக்கும். நன்றி சார். நேரத்தை எங்களோட செலவழிச்சதுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.